அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது தான் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று முருகப்பெருமானின் வழிபாட்டு திருவிழாவான தைப்பூசத்திற்கு அரசு பொது விடுமுறை அறிவித்ததாக வாழ்த்து செய்தியில் சீமான் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அவரது பிறந்தநாளுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கிறார். அந்த வாழ்த்து செய்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இவர் வெளியிட்டிருக்கூடிய இந்த வாழ்த்து செய்தியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக முன்வைத்த கோரிக்கையை ஏற்று தமிழ் இறைவன் முருகப்பெருமானின் வழிபாட்டு திருவிழாவான தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை அளித்தது அழிவின் விளிம்பில் இருந்த காவிரி படுகை மாவட்டங்களை மீட்டெடுக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவித்தது. அது மட்டுமின்றி நீட் தேர்வு பாதிப்புகளிலிருந்து கிராமப்புற ஏழை அரசு பள்ளி மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றியதாக அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டுக்கு 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது என அரும்பணிகள் பல ஆற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் உடல்நலனுடனும் உள்ள மகிழ்வுடனும் நலமோடு வாழ்ந்து மக்கள் தொண்டாற்றிட வேண்டும் என்று தான் வெளியிட்டக்கூடிய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார்.